guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ஷனை போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிலைட் தமிழ்ல இருந்து ஒரு டாபிக். இப்போ இன்னைக்கு காலையிலே நேற்று நைட்டானு தெரியல ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம KPY பாலா ரொம்ப மனமுடைஞ்சு பேசியிருந்தாரு. என்னடா இது இப்போ தானே வர்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு, சந்தோஷமால இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது படத்தை பற்றினதே கிடையாது. இவ்வளவு நாள் உதவி பண்ணிட்டு இருந்தாருல்ல, இவ்வளவு நாள் உதவி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சாதாரணமாக உதவி பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, நோ பிரச்சனை இல்லை. ஐயா ஒரு படம் நடிச்சாரு பாருங்க, அந்த ஹீரோங்கிற அந்தஸ்துல ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கீழே. என்ன இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவரோட படம் நல்லா இல்லைங்க, இவரெல்லாம் ஒரு நடிகனா அப்படின்னு கேட்க கூட இல்லை. படத்தை கிரிட்டிசைஸ் பண்றாங்களா அதுவும் இல்லை. டைரக்டா இங்க ஹீரோவானதுக்கு அங்க அடி. இவர் ஒரு ஃப்ராடு, இவர் பண்றதெல்லாம் ஸ்கேம். முக்கியமா இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டது நம்ம கூல் சுரேஷ் போல இருக்கு. அவர் தான் கேட்டிருக்காரு, அந்த பையன் என்ன பெரிய சூப்பர் ஸ்டாரா, அந்த பையனுக்கு எங்க இருந்து பணம் வருது, பெரிய இன்டர்நேஷனல் மாஃபியா ரேஞ்சுக்கெல்லாம் பேசுறாங்க. இன்டர்நேஷனல் மாஃபியா, இன்டர்நேஷனல் லிங்க், பெரிய டான் கூட லிங்க் இருக்கு, அது கூட லிங்க் இருக்கு, அங்கிருந்து வருத கருப்பு பணம், அந்த காசு இந்த காசு, இந்த பையன் ஒரு பினாமி. அப்பா இதெல்லாம் அப்ப கேட்டிருக்கணும். அவர் எத்தனை அதான் அவர் அப்ப இருந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப கேட்டிருக்கலாம், இல்ல அப்ப சொல்லியிருக்கலாம். இப்பதானே உங்களோட தொழிலுக்குள்ள வந்திருக்காரு. எவ்வளவு நாள் ஒரு ஷோ பண்ணுவாரு, டிவியில வருவாரு, உதவி பண்ணுவாரு. ஓகே, உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. இப்ப சினிமாக்குள்ளன்னு கால் வச்ச உடனே வந்துட்டானே, அதுவும் நல்ல படமா ஒண்ணு கொடுத்து வந்திருக்கானே, இவனை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்றீங்களா தெரியல. ஏன்னா அவரு நேத்து உதவி பண்ணி இன்னைக்கு படம் நடிக்கல. இப்ப ரொம்ப காலமா குயித் கோமாளி அப்ப இருக்கும் போது இருந்து அவரு அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப எல்லாம் நீங்க எதுவும் கேட்கல. இன்னொன்னு, நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு அங்க இருந்து பணம் வருது, இங்க இருந்து பணம் வருது, அவர் ஒரு மாஃபியாவோட இது பண்ணிருக்காரு அப்படி இருக்காருன்னா, அந்த மாஃபியாவோட லிங்க் வச்சு இவர் என்ன தப்பா பண்றாரு? ஒருத்தன் ஒரு மாஃபியா கூட லிங்க் வச்சு அந்த பணத்தை டீல் பண்ணி கருப்பு பணத்தை டீல் பண்ணிடுற ஒருத்தன் கிட்ட இருந்து இவ்வளவு பேருக்கு உதவி போனா வச்சுக்கட்டுமே லிங்க். கருப்பு பணம் இல்ல, பர்பிள் பணம் இல்ல, ப்ளூ பணம் கூட வரட்டும். அவர் மாஃபியா இன்டர்நேஷனல் டானு, இவ்வளவு பெரிய டான் கூட வேணாலும் லிங்க் வச்சிருக்கட்டும். அதனால 4 பேருக்கு நல்லது நடக்குது இல்லை. ஏதோ லிங்க் வச்சு தப்பான வேலையெல்லாம் பண்றோம். இன்னொருத்த யாரும் சொல்லியிருந்தாங்கன்னா, பாலா வந்து ஃபியூச்சர் தமிழ்நாட்டுக்கே ஆபத்து. நான் யோசிக்கிறேன், ஆபத்தா? அந்த அளவுக்கு என்னங்க பண்ணிட்டாரு பாலா? ஃபியூச்சர் பாலா, ஃபியூச்சர் தமிழ்நாட்டோட ஃபியூச்சருக்கு பாலா ஒரு ஆபத்தா வந்து நிப்பான் பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா அவர் சரக்கு அதெல்லாம் விற்கிறாரு தானே. 10 மணிக்கு மேல பிளாக் கலர் சரக்கு கரைக்கிறது விற்கிறாரா? அந்த லிங்க் வச்ச காசுல எதுவும் சரக்கு வித்துக்கிட்டு அப்படியே எதுவும் இளைஞர்களை தப்பா வழி நடத்துறாரா கேட்டா இல்ல. என்ன அவர் என்ன இந்த சிவாஜி படத்தை கேட்கிற மாதிரி, எதுக்கியா ஜெயில புடிச்சு போட்டாங்க, அது பண்ணியா இது பண்ணியா? இல்ல, என்ன பண்ண, நல்லது பண்ண, அப்போ புடிச்சு போடத்தானுங்க வேணாம். அதான் நான் யோசிச்சேன் பாருங்க. ஒருத்தன் தப்பு பண்றான்னு வைங்கல, அவன் பக்கமே நம்ம திரும்ப மாட்டோம். ஒருத்தன் நல்லது பண்ணுனா எங்க இருந்து காசு வருது? இது ஓம் பணமா? உனக்கு யாரு கூட லிங்க் இருக்கு? அவரோட தானே லிங்க் இருக்கு. கருப்பு பணத்தை தானே விலையா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இப்படின்னு நல்லது பண்றவனை போய் கடிச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்ன சார் பாலாவா இப்ப வந்து என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. பாலாக்கு ஸ்கேம், ஃப்ராட், பாலா KPY பாலா எக்ஸ்போஸ்ட். கீழே கமெண்ட் செக்ஷன்ல இத்தனை பேராடா ஒருத்த மேல வன்மத்தோட சுத்திட்டு இருந்திருக்கீங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு சேனல்ல அப்படி ஸ்கேம், பாலா ஃப்ராட் அப்படின்னு போட்டா கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரியுமுங்க, இவன் எப்பயோ சிக்குவான்னு நினைச்சேன், இவ்வளவு சீக்கிரம் சிக்குவான்னு நான் எதிர்பார்க்கல. சிக்குனியாடா மாப்பிள்ள அப்படி இப்படின்னு உதவி செஞ்சதுக்கு ஒரு 2 ஆம்புலன்ஸை வாங்கி விட்டு, ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்து, ஸ்கூலுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்து, இப்போ ஒரு சின்ன கிளினிக் ஒன்று கட்டுறாரு போல இருக்கு. அதுக்கு என்ன பேர் வச்சிட்டாங்கன்னா ஆஸ்பத்திரி. பெரிய அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி பெருசா ஏதோ கட்டுற மாதிரி ஒரு சின்ன கிரவுண்ட்ல சின்ன இடத்துல ஒரு சின்ன கிளினிக் தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. இதே இவரு தனக்கு செலவழிச்சிருந்தாலும் அதுக்கும் ஒரு கதை கட்டியிருப்பாங்க. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் சொன்னாங்க, நீ சம்பாதிக்கிற காசுல உனக்குன்னு ஒரு வீடு காருன்னு வாங்கினா பிரச்சனை வராது தம்பி, நீ உதவி செஞ்சா பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு இப்போ 2 நாளா பாலாவை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் மன வருத்தப்பட்டு ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். KPY பாலா ரியலி எக்ஸ்போஸ்ட்? கேள்விக்குறி. ஏன் பாலாவை மக்கள் இவ்வளவு வெறுப்பாகவும் டவுட்டோடவும் பார்க்குறாங்க? உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 9 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி? எனக்கு அதான் ஆச்சரியம், இவ்வளவு நாள் இல்லாம ஒரு ஹீரோவான உடனே வந்தாச்சு.
வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா. ஸோ பாலா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாலா வந்து ஒரு நல்ல கமீடியன். அவருடைய அந்த இன்ஸ்டன்ட் கவுண்டர் காமெடிஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. இதெல்லாம் தாண்டி கேபிஒய் பாலா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வரக்கூடிய இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாவா அவர் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ காமெடியன் அப்படிங்கிற அந்த இமேஜை தாண்டி இந்த ஹெல்ப் பண்ணுற இமேஜ் தான் பாலாவுக்கு அதிகமாக இருக்குது. பாலா வந்து ரொம்ப வருஷமாக நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டே வராரு. ஸோ எல்லாத்துக்குமே ரெண்டு தரப்பான ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ பாலாவுக்கும் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாலா வந்து நிறைய உதவிகள் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி அவர் மேலே பெரிய மரியாதை வச்சிருக்கிற ஆடியன்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாலாவால் எப்படி இவ்வளோ உதவிகள் வந்து செய்ய முடியுது, அவருக்கு எங்கேருந்து காசு வருது, அவருக்கு பின்னாடி யார் இருக்கா, எதுக்காக இவ்வளோ உதவிகள் செய்கிறாரு, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கா, ஏன் வந்து இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி இவ்வளோ உதவிகள் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகம் பல கேள்விகள் கேட்கக்கூடிய ஆடியன்ஸும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க. இப்படி கேள்வி கேட்கக்கூடிய ஆடியன்ஸை பார்த்து மற்ற ஆடியன்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் உதவி செய்ய மாட்டீங்க, ஒருத்தன் உதவி செய்கிறான் அவனையும் இப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் எதனால இந்த கேள்வி இந்த சந்தேகம்லாம் வருது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கேபிஒய் பாலா தான். எப்படி ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாலா வந்து நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. எங்கேருந்து இவருக்கு ஃபண்டு வருது, எப்படி இவரால் இவ்வளோ உதவிகள் செய்ய முடியுது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கும்போது இந்த மாதிரி நான் சம்பாதிக்கிற காசை எடுத்து போட்டு தான் நான் உதவி செய்கிறேன், அது மட்டும் இல்லை எனக்கு நிறைய பேர் உதவி செய்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ நான் சம்பாதிக்கிறது எனக்கு வரக்கூடிய காசு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தான் நான் மக்களுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அவர் மேலே பெரிய அளவில் சந்தேகம் மக்கள் மத்தியில் வந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் ரெஜிஸ்டர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் ₹1 கூட யார்கிட்டையுமே வாங்கினது கிடையாது, நான் உழைச்சி சம்பாரித்து அந்த காசை தான் நான் மக்களுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அவர் சொல்லிக்கிட்டே வராரு. இந்த மாதிரி அவர் பேசும்போது தான் நிறைய பேருக்கு அவர் மேலே சந்தேகமே வந்து உருவாகுது. ஏன்னா சரி இப்போ நமக்கே தெரியும் ஒரு ஸ்டேஜில் வந்து இதை வந்து யாருக்காவது நீங்கள் உதவி பண்ணுங்க, நான் அவருக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாரு. இவராக கேட்கல, அவராக கொடுத்தாரு. ஸோ லாரன்ஸ் மாஸ்டர் 10 லட்ச ரூபா கொடுக்குறது, இவரும் லாரன்ஸ் மாஸ்டரும் சேர்ந்து நான் கொஞ்சம் காசு போடுறேன் நீங்கள் கொஞ்சம் காசு போடுங்கன்ற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அவர் வந்து அப்படி சொல்லியிருந்தா கோவப்பட்டிருக்க மாட்டாங்க, அவர் வந்து நான் மட்டும்தான் பண்ணுறேன்னு சொல்கிறதுனால அப்போ உனக்கு எங்கேருந்து இவ்வளோ காசு வருதுன்னு கேள்வி கேட்குறாங்கன்னு. இதுவே எனக்கு மற்ற இடத்துல இருந்தும் ஃபண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தாலுமே அப்பையும் அடுத்த கேள்வி வந்திருக்கேன்னா யார் அந்த மற்றவங்க எல்லாம் சொல்ல வேண்டியது. அப்புறம் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அவங்க உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா நீ 3 லட்ச ரூபா கமிஷன் அடிச்சுட்டு 7 லட்ச ரூபாய்க்கு தான் உதவி பண்றேங்கிற பேர்ல நீ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க என்ன பதில் கொடுத்தாலும் அவங்களுக்கு அதுல டவுட்டும் குறையும் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்க இப்படி பதில் கொடுத்தா தப்பிச்சிருவீங்க, இப்படி பதில் கொடுத்தா மாட்டிக்குவீங்கன்னு இல்லை. நீங்க எப்படி கொடுத்தாலும் அவங்களோட அல்டிமேட் மோட்டிவ் உங்களை போட்டு பொழக்கிறது. நீங்க என்ன உண்மையவே சொன்னாலும் அதுலயும் குத்தம் கண்டுபிடிச்சு உங்களை போட்டு அடிப்பாங்க. சரி ஒரு உதவி தானேங்க பண்ணுறோம், நான் யார்கிட்டையும் காசு வாங்கலைங்க, இல்லை நான் காசு வாங்குறேங்க, எல்லாத்துக்கும் நான் ரிசிப்ட் வச்சுருக்கேங்க, நான் எதுவும் கொள்ளி அடிக்கலன்னு நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக கணக்கு காட்டுனீங்கன்னா அவங்க அடுத்த பாயிண்ட் போயிடுவாங்க, எதுக்கு உதவி பண்ணுறதை வீடியோ எடுத்து போடுறேன்னு வாங்கி. ஸோ நீங்கள் இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க, இந்த கேள்விக்கான பதில் செட்டில் பண்ணிட்டீங்க, ஸோ இந்த அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டேங்க, இது சம்மந்தமாக நீங்கள் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு அப்படியா நாங்கள் புது ஓட்டை நோண்டி வருவோம்னு எதுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னு வாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல இது வந்து பாலா வந்து ஹீரோவாக போகிறாரு, அதுக்காகவே உதவி செய்கிற மாதிரி பண்ணி ஒரு இமேஜ் சம்பாரிச்சுக்கிறாரு. பண்ணட்டும், அவர் ஒரு இமேஜ் அவர் ஒரு சுயநலத்துக்கு பண்ணுறாருல்ல, நான் ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு இமேஜ் வேணும், எனக்கு ஒரு ஓப்பனிங் வரணும், அப்போ நான் இப்படி உதவி பண்ணுறேங்கிற இமேஜோடு நான் சினிமாவுக்கு போயிட்டேன் அப்படின்னா நான் ஹீரோ ஆயிடுவேன்னு. தான் சுயநலத்துக்காக ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா அது சுயநலம் நல்லது தானே, இருந்துட்டு போட்டுமே. பாலா வந்து ஒரு பெரிய பணக்காரரோ இல்லை ஒரு கோடீஸ்வர வீட்டு பிள்ளையோ கிடையாது. அப்படி இருந்தால் கூட எல்லாருமே கடந்து போயிடுவாங்க. அவர்கிட்ட இல்லாத காசா, அவர்கிட்ட இருக்கிற காசை எடுத்து அவர் பல உதவிகள் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு ஏழை வீட்டு பையன், இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு, நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கிலலாம் வந்து சம்பாதிக்கல, கண்டிப்பாக லட்சத்தில் வந்து சம்பாதிப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். மேக்ஸிமம் 10 லட்சத்துக்குள்ளே தான் வந்து இதுவும் இருக்கும். அதுவும் இந்த 5 to 7 lakhs அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வந்து அவர் நிறைய ஷோஸு, ஈவெண்ட்ஸு, ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பண்ணாதான் அவருக்கு இவ்வளோ பெரிய தொகையே வந்து கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் இந்த ஷோ, ஈவெண்ட், ப்ரொமோஷன்ஸ்லாம் ஒரே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வராது. ஒரு மாதம் அதிகமாக கிடைக்கும், ஒரு மாதம் கிடைக்கவே கிடைக்காது, ஒரு மாதம் வந்து ஆவரேஜாக கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கான வருமானமும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இப்போ ஒவ்வொரு மாதமும் 7 லட்சம்லாம் அவருக்கு வராது.
ஒரு மாதம் 7 லட்சம் வரலாம், ஒரு மாதம் 10 லட்சம் கூட வரலாம், ஒரு மாதம் 5 லட்சம் வரும், ஒரு மாதம் 3 லட்சம் வரும், இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் பாலா சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பல ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது, பல வண்டி வாங்கி கொடுக்கறது, வீடு கட்டி கொடுக்கறது, கடை வச்சு கொடுக்கறது, காசாக கொடுக்கறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயங்களுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அவர் வந்து சொல்கிறாரு. இதை தான் நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு வரக்கூடிய வருமானமும் இவர் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது சுத்தமாக டேலி ஆகலை, கணக்கு இடிக்குதே அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ கேள்வியும் இவ்வளோ சந்தேகமும். ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ராகவா லாரன்ஸோடைய ருத்ரன் படத்தோடைய ஆடியோ லான்ச்சை பாலா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணார். அந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் நான் ஏதாவது ஒரு உதவி செய்வேன், இந்த படத்துக்கு வந்து ஒரு 25 குழந்தைங்களை தத்தெடுத்து படிக்க வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு பாலாவை பார்த்து என்ன சொல்லுவார்னா, இந்த தம்பி வந்து நிறைய உதவிகள் மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நிறைய குழந்தைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவார். சொன்னது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆன் ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் 10 லட்ச ரூபா தம்பிக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அவருடைய அம்மாவையும் தம்பியும் மேடைக்கு கூப்பிட்டு அம்மா கையால் தான் செக்கை வந்து பார்த்தீங்கன்னா பாலா கிட்ட வந்து கொடுக்க வைப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூடியூப்ல இப்போவும் அவைலபிளாக இருக்குது. ருத்ரன் ஆடியோ லான்ச்னு போட்டிங்கன்னா உங்களுக்கே வரும். ஆனால் பாலாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா நான் யாருக்கிட்டேருந்துமே ₹1 கூட வாங்கினதில்லை அப்படின்னு தான் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நடக்கிறதுனால தான் இவரை நோக்கி பல கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. இதை தாண்டி இப்போ ரீசெண்டாக அறம் நாடு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து போலி ஆம்புலன்ஸ், எந்த ஆம்புலன்ஸுக்குமே வந்து லைசன்ஸ் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, நம்பர் பிளேட் எல்லாத்தையுமே வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று அவர் நம்பர் பிளேட்டை மறைச்சிட்டு நிற்கிறாரு, இல்லை மாலை போட்டு மறைக்கிறாங்க, இல்லை அடித்து வச்சுருக்காங்க. அதை மீறி ஒரு சில தெரிஞ்ச நம்பர் பிளேட்டை எடுத்து போட்டு வெரிஃபை பண்ணி பார்த்தா ஒரு நம்பர் பிளேட் வந்து ட்ரஸ்ட் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ஒரு நம்பர் பிளேட் வந்து வேற ஒரு லக்ஸரி காரோடைய நம்பர் பிளேட் அது அப்படிங்கிற மாதிரிலாம் சில இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அந்த வீடியோ இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த வீடியோலேருந்து தான் பாலாவுடைய கான்ட்ரவர்சி இப்போ மறுபடியும் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த குற்றச்சாட்டெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பாலா தான் வந்து சொல்லி ஆகணும், அவர் தான் கிளாரிஃபை பண்ணணும். இப்போ கேபிஒய் பாலா வந்து அவருடைய சைட்லேருந்து ஒரு வீடியோ இறக்கியிருக்காரு. அந்த வீடியோவில் வந்து மொத்தமாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு பதில் கொடுத்துட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ஃபுல்லாக வந்து கொடுத்த மாதிரி தெரியல. 1-2 விஷயங்களுக்கு வந்து அவர் எடுத்து பேசியிருக்காரு. ஆனால் அந்த அறம் நாடு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டு ஒரு மேலே வந்து வச்சாங்க. ஸோ டீட்டெயில்டாக தெளிவாக ப்ரூஃபோட எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பாலா கொடுத்தாருன்னா வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ பாலா போட்டிருக்கிற அந்த ரிப்ளை வீடியோ வந்து கன்வின்சிங்காக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பாலா மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அவங்க என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னு தெரியாது, என்ன சொன்னார் எனக்கு நோண்டுறாங்க. அதான் நான் யோசிக்கிறேன், இவ்வளவு நாள் இருந்துட்டு எப்ப நோண்டுறீங்க? இப்போ பாலா ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது இப்போ இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த நம்பர் பிளேட் எல்லாம் பிளர் பண்ணது அதெல்லாம் தெரியல போல இருக்கு. ஒருவேளை இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களோ என்னவோ தெரியலை. அவங்க சொல்றது உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம். ஒருத்தர் செஞ்ச நல்லதை ஏன் நோட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச பல பேர், ஏன் பல அரசியல்வாதிகளை ஓப்பனாக சொல்ல போனால் எவ்வளவோ பண்ணுறாங்கல்ல. எங்க இதே மாதிரி அவரை எக்ஸ்போஸ் பண்ண இவரை எக்ஸ்போஸ் பண்ணேன்னு ஒரு வீடியோ போடுங்களேன், நமக்கு தெரிஞ்சே பண்ணுறாங்களே பல பேர். பல யூடியூபர்ஸாக இருக்கட்டும், செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், ஃபுட் ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், விளாகர்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும்னு அப்படி சின்னதுலேருந்து பெரிய அரசியல்வாதிங்க வரைக்கும் தெரிஞ்சே எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க. வீடியோ ப்ரூஃபோட வருது, அதுலேருந்து ப்ரூஃபெல்லாம் எடுத்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஆனால் அந்த வீடியோலாம் எடுக்க மாட்டீங்க. இப்படி ஒருத்தர் ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது மாலை மறைக்குதுங்க, நம்பர் பிளேட்டை மாலை மறைக்குது, பாலா அவரோட தொடையை வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்காரு, இதை போய் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்க. அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் இப்போ பிரச்சனை இல்லாமல் ஏதோ அவங்க வாங்கி கொடுத்த அந்த பர்பஸுக்காக ஓடிக்கிட்டு இருக்குது இல்லை. ஒரு பாலா கொடுக்குற மாதிரி ஃபோட்டோவில் கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஆம்புலன்ஸு பைக்கெல்லாம் அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டாரு, அவங்க இப்போ அது இல்லை அப்படின்னா பாலாவை போட்டு எல்லாருமா சேர்ந்து பொழக்கலாம். ஏங்க நீங்கள் கொடுக்குறத மட்டும் காட்டுறீங்களே, அப்புறம் நீங்கள் பின்னாடி போய் பிடுங்குறத ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு அதை காட்டலாம். அப்படின்னா அதை வாங்கினவங்க, அந்த ஃபோட்டோக்கு நின்று வாங்கினவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஏங்க எனக்கு பைக் கொடுத்தாரு 2 நாளைக்கு அப்புறம் வந்து அவரே வாங்கிட்டு போயிட்டாரு, இந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு 2 நாளைக்கு அப்புறம் வந்து அவரே வாங்கிட்டு போயிட்டாரு, எங்களுக்கெல்லாம் ஓட்டோ வாங்கி கொடுத்தாங்க 2 நாளைக்கு அப்புறம் வந்து அவங்களே வாங்கிட்டு போயிட்டாங்கிற மாதிரி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. நீங்களும் அப்படி அதை வேணா சுற்றி காட்டுங்க. இவர் இப்படி ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு, நாங்கள் எங்கள் டீமோட போய் விசாரித்தோம், இப்போ அந்த இடத்துல அந்த ஆம்புலன்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொன்னீங்கன்னா ஓகே, அப்போ பாலா ஏதோ பண்ணுறாரு, ஸ்கேம் பண்ணுறாருன்னு யோசிக்கலாம். அப்படித்தான் தேடி போயிருக்காங்க போல, பார்த்தா ஒன்றும் கிடைக்கும். இவங்க தேடி போகல, இருக்கிற ஃபோட்டோஸுக்குள்ளே டீகோடிங் பண்ணியிருக்காங்க, அந்த நம்பர் பிளேட்டை மறைச்சிருக்கு, இது பண்ணியிருக்குன்னு. பார்ப்போம் இன்னும் என்னென்ன சொல்கிறாங்கன்னு. குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய ஹெல்ப் பண்ணட்டும், ஆனால் அவர் பண்ணுற ஒவ்வொரு ஹெல்ப்பையும் எதுக்காக வந்து வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே வராரு,
அதுவும் இந்த வீடியோ எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுக்கிற மாதிரி இல்லை, ஒரு பிளான்டாக ஸ்கிரிப்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன் இவ்வளோ பப்ளிசிட்டி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. அதுக்கு பாலா என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து யூடியூப் சேனல் வந்து கிடையாது, இன்ஸ்டா பேஜ் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்து வீடியோ போடும்போது இதை பார்த்தா ஒரு 4 பேர் வந்து அவங்களும் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. அது எங்க மொனிட்டைசேஷன் ஆகாத காசு வராத இன்ஸ்டாவில் போட்டதுக்கே இந்த கேள்வி கேட்குறீங்களே. அவர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு போட்டு அது அதில் ஒரு அட்டை பார்த்துருந்தீங்கன்னா, பாலாட வீடியோ போகும்போது ஒரு அட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, யூடியூபால என்ன பேசியிருப்பீங்க. ஆனா அவர் அப்படி செய்யலாம், அதுல வர்ற காசும் அவர் ஹெல்ப் பண்ண வருது நாக்களுக்கு. நீ வேற மொனிடைஸ் ஆகாத இன்ஸ்டாகிராம்ல போட்டதுக்கே இந்த அடி, அது மொனிடைசேஷன் ஆச்சுன்னா அதுக்கு வேற தனியாக ஒரு கதை கட்டுவாங்க போல இருக்கு. தான் நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது ஒரு வகையில் கரெக்ட் தான். அவர் பண்ணுறதை பார்த்தா ஒரு 4 பேர் வந்து இவரை மாதிரியே நம்மளும் உதவி செய்யணும்னு பண்ணுவாங்க. ஆனால் அந்த 4 பேரும் எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ, நீங்கள் எப்படி பப்ளிசிட்டி பண்ணுறீங்களோ, எப்படி வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறீங்களோ, அதே மாதிரி தான் அவங்களும் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. தமிழில் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எதனால் அதை சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை நீங்களே வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். நீங்கள் வந்து உதவி செய்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப பெருமையாக இருப்பீங்க. ஓகே, நம்மளையும் பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் உதவி செய்கிற இடத்துல இருக்கோம், அந்தளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உதவி வாங்குற இடத்துல இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, ரொம்பவே டிப்ரெஸ்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமே, இப்படி நம்ம இருக்கோமே அப்படின்னு உங்களே நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி உதவி வாங்குற இடத்துல நீங்கள் இருந்து அப்போது உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய டீமை கூட்டிகிட்டு வந்து கேமரா லைட்டெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷன்னு சொன்ன உடனே நீங்கள் வரணும், ஓடி வந்து காலில் விழணும், இந்த டைலாக் வந்து பேசணும், அவர் இப்படி பேசுவார், கேமரா பார்க்கக்கூடாது, இப்படி திரும்ப நில்லுங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேட்குற உதவியை உங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்கன்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாலாவோட வந்து ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்களே. ஏன்னா அப்படி தான் அறம் நாடு சேனலில் வந்து பேசியிருப்பாங்க. அதை அவங்க மொட்டையாக பேசல, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லியிருப்பாங்க. பிரிட்டனில் நடந்தது, நேபாளில் நடந்தது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே என்ன ப்ரோ நடந்துற போது, இவர் என்ன பண்ணிட போகிறாரு, ஒருவேளை அரசியலுக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இவர் வந்து அரசியலுக்குலாம் வந்து வரமாட்டார். அரசியலுக்கு வந்து தான் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, வெளியிலேருந்தே கூட வந்து பண்ணலாம். பட் பாலா வந்து இது பண்ண போகிறாரு, இது பண்ணிடுவார் அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல. ஆனால் பாலா ஒரு வேளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்க்கும்போது, பாலாக்குன்னு ஒரு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே வருது. அவரால் உதவி பெறுறவங்க அதை பார்த்து இவரை ஆதரிக்கிற ஒரு கூட்டம். ஸோ இந்த கூட்டம் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய கூட்டமாக மாறினதுக்கப்புறமா பாலா வந்து இந்த கூட்டத்தை ஏமாத்திடுவார், மிஸ்யூஸ் பண்ணிடுவாருலாம் நம்ம சொல்ல வரல. ஆனால் பாலாக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு பாலாவை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, அவங்களுடைய சுயநலத்துக்காக இவரை வந்து செயல்பட வைக்கக்கூடாது, இவர் போய் மாட்டிக்கக்கூடாது. இது வந்து பாலா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாராக வேணால் இருந்தாலுமே இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், இவங்க பண்ணுறதெல்லாம் சரிதான் அப்படின்னு பிளைண்டாக ஒருத்தங்க பின்னாடி நம்ம போயிடவே கூடாது. ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஏன் இதை பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, இது சரியா, நமக்கு இது சரியா அப்படிங்கிறத நம்ம ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி தான் ஆதரவு கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வரணும். ஸோ கேபிஒய் பாலா வந்து நல்லவர், இல்லைனா அவர் வந்து ரொம்ப கெட்டவர் அப்படின்லாம் நம்ம எதுவுமே வந்து சொல்ல வரல. அவரை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதை தான் நம்ம எடுத்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேபிஒய் பாலா பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவர் செய்யக்கூடிய விஷயங்கள், அவர் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரவர்சிஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இவர் சொல்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த ஏன் அதை வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னா, பாலா சைட்டில் வந்து நான் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ உதவி வாங்குறவங்களோட மனநிலை அப்படியெல்லாம் பேசும்போது 2 சைட்லேயுமே வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யுது. இப்போ பாலா வந்து ஓகே நான் இப்போ ஒரு நல்லது பண்ணுறேன், இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, ஓகே இந்தாங்க நான் இவர்கிட்ட வாங்கியிருக்கேன், இல்லை இவர்கிட்ட வாங்கலை, வாங்கினதில் இவ்வளவு பண்ணியிருக்கேன், எனக்குன்னு நான் எதுவும் எடுத்து வைக்கல, நான் இந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், அதுக்கான காசு இங்கே இருக்குது அப்படின்னு ஃபுல் கணக்கு காட்டுறாருன்னு வைங்க. நீங்கள் பாலாவை நோண்டுன மாதிரி தப்பு செய்கிற எல்லாரையும் நோண்டணும், பாலாவை மட்டும் நோண்டக்கூடாது. அப்படி நீங்கள் பாலாவை நோண்டினீங்கன்னா பாலா சொன்னது மறுபடியும் ரிவர்ஸில் நடக்கும். இதை பார்த்துட்டு உதவி செய்ய இருக்கிறவங்களும் பயப்படுவாங்க, நம்மளே இப்படித்தானே நோண்டுவாங்க, ஐயோ வேணாம் அப்படின்னு. யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி செய்யலான்னு மைண்டில் இருந்தவங்க கூட வேணாப்பா இவ்வளவு பண்ணுன பாலாவே இந்த அடி அடிக்கிறாங்க, நமக்கெல்லாம் இந்த அடி வாங்க முடியாதுன்னு இப்போ ஒரு சில பேருக்கு உதவி கிடைக்கிற இடத்துலையும் அந்த உதவி கட்டாகிற மாதிரி இருக்கும். ஸோ
இப்போ பாலா எல்லாத்துக்கும் சரியாக இப்போ பாலா சைட்ல இருந்து ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் வரலன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது எக்ஸ்ப்ளனேஷன் அவர் கொடுக்க வேண்டியது அவர் கடமைன்னு வச்சுக்கோ. அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இந்த கேஸ் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இதை அப்படியே விட்டுறக்கூடாது. உங்கள் சேவை இந்த நாட்டுக்கு தேவை. பாலாவை மட்டும் பிடிச்சி கொடுத்த மாதிரி நீங்கள் விட்டுறக்கூடாது. அதோட எல்லாரையும் பிடிச்சி கொடுங்க, சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரையும் பிடிச்சி கொடுங்க. தப்பு பண்ணுற எல்லாரையும் பிடிச்சி கொடுங்க. இந்த சோஷியல் மீடியாவில் தப்பாக விளம்பரம் பண்ணுறாங்கல்ல, இந்த மாமா ஆப்புக்கெல்லாம் விளம்பரம் பண்ணுறவங்க, பெரிய அரசியல்வாதிங்க, அப்படி இப்படின்னு நீங்கள் பயப்படாமல் சினிமா நடிகர்கள்னு மட்டும் இல்லாமல் எல்லாரையும் இப்படி எக்ஸ்போஸ் பண்ணினீங்கன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். அவங்களும் பயத்தில் தப்பு பண்ண மாட்டாங்க. பாலா மாதிரி எதுக்கு நம்ம உதவி செஞ்சு தான் மாட்டிக்கணும்னு தெரியாமல் பண்ணாமல் நல்லதாக ஒரு நல்லதை பண்ணிடுவோம். லீகலாக இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்களா, அப்போ அதுக்கெல்லாம் பதிலை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்லது பண்ணுவோங்கிற மாதிரி பண்ணுனா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பாலாவை ஸ்கேம்னு சொல்லுங்கள், வாட் எவர் இட் இஸ், அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவரோட ஒரு டியூட்டின்னு வச்சுக்குவோமே. அவர் சொன்ன பதில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, அவர் ஃபுல்லாக சொல்லலைன்னா அவர் திருப்பி சொல்லட்டும். நான் அவர் செஞ்சது சரி தப்புன்னு சொல்ல வரல. எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்கள் பண்ணுற அந்த சேவையை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பாலா பல பேருக்கு உதவி செய்கிறதும் நீங்கள் செய்கிறதும் ஒரே உதவி தான். கெட்டவங்களை நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்குறீங்க. நல்லவங்க தப்பான பாதையில் போனாலும் அவங்கள திருத்தி நல்ல பாதையில் போகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எல்லாரையும் பிடிச்சிருங்க. நாங்கள் தப்பு பண்ணால் எங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், நாங்களும் திருத்திக்கிறோம். நீங்கள் பாருங்க, இங்கே இப்படி மற்றவங்க வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இப்படி பண்ணுறாங்க, அவனு ஏதாவது சொல்லுங்கள், அப்போ நாங்களும் பார்த்துட்டு ஆஹான்னு ஏதாவது பண்ணுவோம். ஸோ சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம பாலாவிலேருந்து பெரிய அரசியல்வாதிங்க வரைக்கும் ப்ரூஃபோட தப்பு பண்ணுறவங்களாம் இருப்பாங்களே, அவங்களையும் சேர்த்து நோண்டுங்க என்பது எங்களுடைய வேண்டுகோள். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.